சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க. கலாட்டாவின் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்திலிருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில். பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் Astrowit, இந்தியாஸ் நம்பர் 1 astrology and remedy solution portal. இது தேக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 11 அடி நீளம் இருக்கும். 11 அடி கிட்டத்தட்ட 2.25 டன்னு. ஆக்சுவலி எங்க இதுலயே ஒரு 4-5 பேர் செப்பல் இல்லாமலே செப்பல் கூட போடல. இந்த எடையோட தான் மக்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தோட ரொம்ப வேகமா இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு பப்ளிக்ல இருந்து எல்லாருமே குழந்தைங்கள்லாம் சில ஊர்ல குழந்தைங்களே இழுத்துட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு 15 கிலோமீட்டர் நடப்போம். அந்த ஒரு 10 நிமிஷத்துல போய் சேர்ந்த மாதிரியே இருக்கும். அந்த அது காரணம் பாத்தீங்கன்னா முதல் வருஷம் நாங்க வந்தப்ப கூட 3 நாள் தொடர்ந்து மழையிலையுமே நாங்க இழுத்துட்டு வந்தோம். இந்த வருஷம் எங்களுக்கு வெயில். கண்டிப்பா டாக்டர் நடக்கவே கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம். அது இருந்தாலும் என்னுடைய இந்த மகா சிவராத்திரி 2025ல நான் இல்லாம கிடையாது இருக்க. மகா சிவராத்திரி விழா சில பேருக்கு எந்த தேதியில வருதுன்னு கூட தெரியல. எல்லாருக்கும் அருள் வடிவம் தொட்டு வணங்கினாலே போதும். அவங்களுக்குள்ள ஒரு வேற மாதிரியான ஒரு மாலை போடுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல. சிவாங்கா அப்படின்ற மாலை போடுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல. இந்த வருஷத்துல இருந்து பெண்களும் மாலை போடலாம். சிவாங்காவுக்கு சத்குரு கொடுத்த ஒரு தேர், கோயில் தேர் எல்லாமே இதுதான். இன்னைக்கு ஈசால நம்ம பார்க்கக்கூடிய காட்சி அப்படின்றது பட்டுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆதியோகி ரதம் 3வது ஆண்டா வெற்றிகரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனி வருஷம் நாங்க வந்து இந்த ரதத்தை மெருகேற்றி கொண்டு வருவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே வழிநடுக 15 நாட்கள் நடந்தே இந்த ரதமானது வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை இழுத்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு அண்ணா கிட்ட நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. நமஸ்காரம் அண்ணா, இப்போ இந்த ரதத்தினுடைய சிறப்பு பற்றி சொல்லுங்கண்ணா. இதோடைய அமைப்பு எனக்கு அப்படி சொல்ல ஆரம்பிங்களேன். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி சிவாங்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரமத்திலேருந்து உருவாக்கப்பட்டது. வெள்ளையங்கிரி மலைக்கு மலை ஏறி அவங்க அங்கே தரிசனம் முடித்து இங்கே வந்து விரதம் முடித்து போவாங்க. 42 நாள் விரதம் இருப்பாங்க. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது சத்குரோட தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இது கிடைச்சதுனால இதை வந்து யாராலையுமே ஒரு வண்டியில் ஒரு மோட்டார் வெஹிக்கிளை எடுத்து அது ஒரு சேஷை வந்து எல்லாத்தையும் சேஷை மட்டும் உருவாச்சு மரத்தால் இந்த மாதிரி ஒரு வடிவம் பண்ண முடியும் அப்படின்னா சாதாரண மனிதனால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இது கிரேஸ், அதாவது சத்குரோட இது ஒரு கிரேஸ்னால் தான் முடியும். அவங்க கொடுத்த ஒரு அமைப்பு தான் இது. அதை நாங்கள் பின்பற்றி இதை எந்த அளவுக்கு ரொம்ப தொய்வாக பக்தியோட பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முழுமையாக தேக்கால செஞ்சது. எல்லாமே தேக்கு, எல்லாமே தேக்கால செய்யப்பட்டது. இது வந்து சேசை வந்து பழைய சேசெல்லாம் எடுத்துட்டு புதுசாக ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 டன் இருக்கும். பழங்காலங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேசை கொண்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக வச்சு இதில் வந்து இன்ஜின் கிடையாது, ஒன்லி ஸ்டேரிங் இருக்கும், பிரேக் இருக்கும். இது 2 மட்டும்தான் இருக்கும். இந்த வடிவத்தில் தான் ஸ்டேரிங் பிடிப்பாங்க. அடுத்தது பிரேக். ஏன்னா ஒரு கொஞ்சம் வேகமாக இழுத்தாங்களோ ஏதோ ஒன்று முன்னாடி ஏதாவது நம்ம அசம்பாதம் இருக்கும்போது பிரேக் முக்கியமானது. இதுக்கு இதை பிடிச்சா ஸ்டடனாக நிற்கும். ஹேண்ட் பிரேக் மாதிரி கையால் தான் பிடிக்க முடியுது. இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4 வீல் அப்பப்போ நாங்கள் கிரீஸ் பேக்கிங் பண்ணிடுவோம், பேரிங் மாற்றிடுவோம். புது வீல் ஒவ்வொரு நடைக்குமே வந்து டயர் வந்து புதுசாக எடுத்து போட்டுருவோம். ஒவ்வொரு நடைக்குன்னா இந்த யாத்திரைக்கு ஆமாம் அது எப்படி இருக்கோ கண்டிஷன் எப்படி இருக்கோ நாங்கள் பார்க்க மாட்டோம். சிவராத்திரிக்கு வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு புது டயரை தான் போடுவோம். அதே மாதிரி இது தேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 11 அடி நீளம் இருக்கும். 11 அடி கிட்டத்தட்ட 2.25 டன்னு. எல்லாம் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2.25 டன்னு. இந்த எடையோட தான் மக்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தோட ரொம்ப வேகமாக இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு இருக்குது அப்படின்னா அது சக்தி தான். அது சிவாங்காவுடைய மாலை போட்டு அந்த விரதம் இருத்ததோடைய சக்தி தான் சொல்ல முடியும்னால பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் இருக்கும். போகும்போது வழிநடுக்கில் வந்து மக்கள் நல்ல ஒளியோட
சப்தத்தோட மக்கள் எட்டியிருந்து ஏதோ சத்தம் கேட்குது, பாட்டு சத்தம் கேட்குது என்னன்னு வீட்டுக்குள்ளே இருந்து இருக்கவங்க கூட வெளியில் வந்து இதை தரிசனம் பண்ணுறதுக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க முகத்தில் பார்க்குற மகிழ்ச்சி எங்களுக்குள்ள ஒரு குறிப்பாக அமையும். ஆம் நம சிவாய ஸ்டாண்டிங் இருக்கும், யோகேஸ்வராய ஸ்டாண்டிங் இருக்கும். அதை கேட்டு நாங்கள் நடக்கும்போது கூட கொஞ்சம் கூட ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் நடப்போம். அந்த ஒரு 10 நிமிஷத்துல போய் சேர்ந்த மாதிரியே இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் தான். சின்ன ஒரு கால் வலி கூட இருக்காது. அந்த எனக்கு கூட காலில் கூட ஒரு சின்ன ஒரு ப்ராசர் இருந்தது. ஆனா காலில் என்ன ஆச்சுன்னா சொன்னீங்க? எனக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்ல இருந்து கீழே சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துட்டேன். நடக்க முடியாது, டாக்டர் நடக்கக்கூடாது. இது இப்போ அப்படியே போட்டிருக்கீங்க. இப்போ நான் பயணம் கிளம்புறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்தது. கண்டிப்பாக டாக்டர் நடக்கவே கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம். அதை இருந்தாலும் என்னுடைய இந்த மகாசிவராத்திரி 2025 நான் இல்லாமல் கிடையாது, இருக்கக்கூடாதுங்கிற அது ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு வந்தேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு வழி இல்லை. இது ஒரு பாதிப்பு தெரியல. அழகாக எப்போதும் போல் எல்லாரோடையுமே நான் ரொம்ப ஸ்மூத்தாக தான் நான் வந்திருக்கேன். இப்போ நடக்கக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்லி 300 கிலோமீட்டருக்கு மேலே 330 கிலோமீட்டரு வந்து சேர்ந்துருக்கிறேன். அதில் இடையில ஒரு இது கூட அந்த வலியோ தெரியாது. நான் ஒரு மாதம் அடிபட்டது நாள் கூட எனக்கு அவ்வளோ வலி இருந்தது. நைட்லாம் தூங்க முடியாது. அப்படி இருந்த எனக்கு இந்த நட பாத யாத்திரை வந்து அதுக்கு என்ன காரணம்னு நல்லா சொல்லணும் அப்படின்னா சத்குரு இந்த சிவாங்காவோட தெம்பு தான். அது முழுமையாக என்னால் சொல்ல முடியும். இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் இந்த 2025 மகாசிவராத்திரி. இது எதுக்கு இந்த ஒரு பயணம் அப்படின்னா, ஒவ்வொரு கிராம மக்கள் ஒவ்வொரு டவுனில் இருக்கிறவங்க வழியாக வருது அப்படின்னா எல்லார் மக்களையும் போய் சேரணும். இது வந்து தெரியாது. இப்போ ஒரு பண்டிகைன்னா தெரியுது, ஒரு பொங்கல், தீபாவளி, அவங்க ஊரில் நடக்கிற திருவிழா தெரியுது. ஆனால் மகாசிவராத்திரி உலகம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மகாசிவராத்திரி விழா சில பேருக்கு எந்த தேதியில் வருதுன்னு கூட தெரியல. அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இந்த பயணம். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு என்னைக்கு சிவராத்திரி 26ஆம் தேதியா 26ஆம் தேதியா 26ஆம் தேதின்னு அவங்களுக்குள்ளேயே அதை பேசிக்கிறாங்க. அது நாங்கள் இந்த வரும்போது இந்த நோட்டீஸ் கொடுக்குறோம். அது மகாசிவராத்திரி நம்ம ஈசா யோகா மையத்தில் நடக்குது. அதை பார்க்குறாங்க, சத்குரை பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, போகணுங்கிற அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உந்துதல் வருது. இதோட சிறப்பு அதுக்காக தான் அமைஞ்சிருக்குது. ஊர் கூடி தேர் இழுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரதம் இல்லை, எல்லாமே வந்து முழுக்க வந்து தேரோட அமைப்பில் தான் அதை செஞ்சுருக்கோம். 4 வரிசையிலையும் அதுக்கு 4 வரிசை அவங்க வந்து இது வந்து மாணிக்கவாசகர், அப்பர் சுந்தரர், திருநாவுக்கரசர் அவங்க வந்து எல்லாருக்குமே அந்த வரலாறு தெரியும். அவங்க முன்னாடி வச்சு அவங்க இவங்கள ஏற்கிற மாதிரி ஒரு துணையோட வர்ற இதுதான் இதில் ஒரு சிறப்பு. இது வந்து சத்குரு பாதம் அப்படின்னா ஆமாம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் அருள் வடிவம், தொட்டு வணங்கினாலே போதும். அவங்களுக்குள்ள ஒரு வேறு மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகாங்க. அதை நாங்கள் வர்ற வழியிலே நல்லா உணர்ந்து பார்க்குறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. விளக்கு வந்து டெய்லி வந்து 5:30 மணிக்கு நாங்கள் குரு பூஜையோட ஆரம்பிப்போம். அப்போ விளக்கு ஏற்றி ஒவ்வொரு நாளும் மாலைகள் வந்து மாற்றிட்டே இருப்போம். அந்தந்த ஊரில் வந்து மாலை, பூ எல்லாமே அவங்களே வந்து கொண்டாந்து கொடுத்து இதை அணுகிங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து டெய்லி மாலையை மாற்றி எல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் நம்ம வந்து கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ இந்த கோபுரத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்கண்ணா. கோபுரம் அப்புறம் கோயிலில் என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் இருக்கும். கலசம் எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கலசத்துக்கு தனி பூஜை பண்ணி அது சிறப்பு பண்ணி அதில் வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா திருவருவம் வந்து அதுக்கு தனி 6 தூண் இருக்கும். முன்னாடி நந்தி இருப்பாங்க. எல்லா சக்தி நிலையில் சக்தி ஊட்டப்பட்டு இது வந்து ஒரு கோயில். சிவாங்காவுக்கு சத்குரு கொடுத்த ஒரு தேர், கோயில் தேர் எல்லாமே இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இதில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் உருவமும் இதில் பதிக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு நாள் ஆச்சுன்னா இந்த கோபுர கட்டமைப்பெல்லாம் ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணாங்க. அவ்வளோ சிரமப்பட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல சிறப்பான ஒரு தஞ்சாவூரை சேர்ந்த சப்த தான் அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பாக பண்ணார். மொத்தம் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரதம் இது மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி முடிஞ்சு எங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது. அதை நாங்கள் சிறப்பாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மொத்தம் 6 ரதம். 6ல் 1 உங்களோட ரதம், மீதி 5 ரதம் வெவ்வேறு பகுதியிலேருந்து, தமிழ்நாட்டை சேர்ந்தது, கர்நாடகா வேறு மாநிலத்திலேருந்து ஒரு ரதம் வந்திருக்குது.
எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாடல் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் இது சேம் எல்லாமே ஒரே இதே அமைப்பு அப்படியே. இது வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு சத்குரு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. நமஸ்காரம், என் பேர் ஆனந்தவல்லி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வர்றேன். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைங்கிற இடத்துலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ரதத்தை. ஒரு 15 நாள் பாத யாத்திரா வரும். இந்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு சத்குரு எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நான் 2 வருஷமாக வந்துட்டு இருந்தாலுமே மாலை போடுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல. சிவாங்கா அப்படின்ற மாலை போடுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல. இந்த வருஷத்துலேருந்தே பெண்களும் மாலை போடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அதுக்கான பயிற்சி, அதுக்கான இது எல்லாமே ஆண்களுக்கு எப்படி இவ்வளோ வருஷம் ஒரு 9 வருஷமாகவே ஆண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து பெண்களும் மாலை போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இது நாங்கள் சிவாங்கா மாலை போட்டு விரதம் இருந்து அவங்கள மாரியே நாங்களும் எல்லா பயிற்சிகளும் எடுத்துட்டு 15 நாளாக நாங்கள் பாத யாத்திராவாக நடந்து வந்தோம். இடையில வர அந்த நிறைய இடையூறுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையாக்கா? கஷ்டன்றது இருக்கும், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம சாமியை வந்து பார்க்குறோம் அப்படின்றது என்னெல்லாம் உண்டு வர வழியில்? எப்படி வந்தீங்க? மொதல் வருஷம் நாங்கள் வந்தப்போ கூட 3 நாள் தொடர்ந்து மழையிலையுமே நாங்கள் இழுத்துட்டு வந்தோம். இந்த வருஷம் எங்களுக்கு வெயில் தான், ஆனாலும் எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. வரவேற்பு எப்படி இருந்த மக்கள் மத்தியில்? அந்த ஊர் பேர் வயசு சொன்னீங்கனாலும் சந்தோஷம். நம்ம வந்து ஒரு 5 தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், அப்புறம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள் வழியால் வந்தோம். அங்கே வர்ற வழியில் இருக்கிற கிராமங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடந்து வர்றது மாதிரி ஆச்சு. கிராமத்து மக்கள் எல்லாருமே கேட்குறது என்னென்னா, அக்கா போன வருஷம் வந்தீங்களே நீங்கள் தானேக்கா? என் கூட இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க, 2 சகோதரிகள் வந்திருந்தாங்க. மொத்தம் நாங்கள் 3 பெண்கள் தான் வந்துட்டு இருந்தோம் தொடர்ந்து. அந்த அக்கா 2 பேரும் இந்த வாட்டி வரல. அவங்களெல்லாம் கேட்குறாங்க, இப்போ போன வருஷம் வந்தவங்க எங்கே, இந்த அண்ணா பழைய அண்ணா, இவங்க பழசாக இருக்காங்க, இவங்க எங்கே புதியவங்க, இவங்கெல்லாம் புதுசாக மாலை போட்டிருக்காங்களா அப்படி. அந்த அளவுக்கு மக்களுக்குள்ள ஒரே ஒரு நாள் தான், அது 1 hour தான் பார்த்துக்க முடியும். அவங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அந்த டைமிங்கில் தான் எங்களை பார்க்க முடியும். அந்த டைமிங்கில் தான் அவங்க எங்களை பார்த்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள இவ்வளோ ஆழமாக போயிருக்கோன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த வருஷம் 3வது வருஷம்ன்றனால கொஞ்சம் பழக்கம் இருக்கும். முதல் தடவை அந்த அனுபவம் எப்படி இருந்தது? உங்களுக்குமே அது புதுசாக இருந்திருக்கும் இல்லையா? அப்போ எப்படி இருந்தது? அப்போ நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டோம். உண்மையிலேயே சொல்ல போனால் எங்களுக்கு முதல் அனுபவம். எத்தனை மணிக்கு நாங்கள் ஏந்திரிக்கிறது, எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகும், எவ்வளோ பேர் எங்களால் இழுக்க முடியும், அந்த கால்குலேஷன்லாம் எங்களுக்குள்ள இல்லை. எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டோம். அடுத்தடுத்த வருஷம்லாம் எங்களுக்கு பிளான் இருந்தது. இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்மளால் இழுக்க முடியும், இவ்வளோ பேர் தான் இருக்கிறோம், எவ்வளோ பேர் இல்லை, அந்த இது கால்குலேஷன்லாம் பண்ணோம். இந்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு எல்லா சென்டர்லேருந்தும் பப்ளிக்லேருந்து எல்லாருமே குழந்தைங்கள்லாம் சில ஊரில் குழந்தைங்களே இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு ஊரில் அண்ணாலாம் கொஞ்சம் அவங்க வரவேற்பு கொடுத்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, குழந்தைங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்க பாட்டி இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இந்த தேரை இழுக்க வேண்டியது இருக்கும்? ஸ்டே அப்படின்றதெல்லாம் எங்கே இருந்தது? முன்னாடி ஏற்பாடு உண்டு? அதுக்கெல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிடுவாங்கண்ணா. நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் 15 கிலோமீட்டர் ஒரு வேலை, அதாவது காலையில கொஞ்சம் மதியம் வரலும், அப்புறம் சாயந்தரத்துலேருந்து நைட் வரலும், அப்படி 2 வேளை நாங்கள் இழுப்போம். சென்டர்ஸில் ஃபுட்டெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அங்கேயே நாங்கள் போய் ஸ்டே பண்ணிடுவோம். மத்தியானம் ஏன்னா இழுத்துட்டு வந்த டயர்ட் இருக்கும், அதனால் நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க பயிற்சி பண்ணிவிட்டு 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் சாப்பிட்றது. எங்கள் சாதனால வந்து 12 மணிக்கு மேலே தான் சாப்பாடு, அதனால் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்ருவோம். அப்புறம் சாயந்தரமாக நாங்கள் வெயில் தாள விட்டு திரும்ப கிளம்புவோம். நைட் ஆகிடும், போயிட்டு அங்கே முடிச்சதுக்கப்புறமேட்டு நைட்டு அங்கே ரீச் ஆனோடனே அங்கே சில பேர் குளிக்கிறவங்க குளிச்சுட்டு, பயிற்சி பண்ணுறவங்க பயிற்சி பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபுட்டு அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறமே திரும்ப அங்கேயே ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் காலையிலே எழுந்திரிச்சு நாங்கள் ஆஸ் யூஷுவல் போல் குரு பூஜா அது மாதிரிலாம் முடிச்சுட்டு பயிற்சி பண்ணுறவங்களாம் பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புறதுக்கு. இப்போ இந்த சிவராத்திரி, ஈஷா அப்படின்னு நம்ம சொல்லும்போது மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, வருஷம் வருஷம் போகிறாங்கன்னு. தேர் இழுக்கணும் அப்படின்னு எண்ணம் எப்படி வந்தது? அதுக்கான காரணம் என்ன? தேர் இழுக்கணும்னா நிஜமாவே நம்ம வந்து உடல் பலத்தினால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதுங்கண்ணா. உடல் பலம்ங்கிறது நீங்கள் எவ்வளோ நாளுக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோதான் கொண்டு போக முடியும். இப்போ இதில் வந்து நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம யாருன்ற ஒரு உணர்தல்லையும் நம்ம ஒரு ஆன்மாவா வந்து இழுத்துட்டு வரும்போது நமக்கு எந்த சோர்வுமே தெரியாது பாருங்க. ஆக்சுவலி எங்கள் இதுலேயே ஒரு 4-5 பேர் செப்பல் இல்லாமலே தான், செப்பல் கூட போடலை. ஏன்னா எங்களுக்கு செப்பல் போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப தூரம் வெயில் எல்லாம் வர்றதுனால செப்பல் போட்டுக்கலான்றது எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் செப்பல் இல்லாமலே வர்றோம். ஏன்னா எங்களுக்கு சிவா என்ன மாதிரி இது கொடுக்குறாங்க அப்படின்றத நாங்கள் உணரணும் அப்படின்றதுனால செப்பல் கூட போடலை. எவ்வளோ தொலைவுங்க அங்கிருந்து இங்கே வரைக்கும்? கிட்டத்தட்ட 330 கிலோமீட்டர் செப்பல் இல்லாமலே வந்தோம். 15 நாள் செப்பல் இல்லாமலே. நிறைய பேர் எங்க தம்பி ரொம்ப இவர் வந்து இப்போ மொதல் வருஷம் முன்னாடி இவர் வந்து மொதல் வருஷம் மாலை போட்டு
வர்றாரு. இவர் தான் எங்களுக்கு டிரைவிங்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அண்ணா தான் எப்பொழுதுமே ஓட்டிட்டு வராங்க. 3 வருஷமாவே அண்ணன் தான் ஓட்டிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் இந்த வாய்ப்பை இவங்களுக்கு கொடுத்தாங்க. டிரைவிங்னா இந்த ஸ்டீரிங் steering மட்டும். ஏன்னா நிறைய பேர் அதுல ஸ்டீரிங் இருக்கனால ஒருவேளை ஆட்டோமேட்டிக்கா அந்த வண்டி போகுமோன்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. சும்மா திருப்புறதுக்காகவும் இதுக்கும் மட்டும்தான். அப்புறம் பிரிட்ஜ் எல்லாம் நிறைய நாங்க ஏறி அது இறங்கும்போது எவ்வளவு சிரமம்? ஏன்னா பிரிட்ஜ் ஏறணும் இல்லையா? அதுதான் யாரு எப்ப என்ன மாதிரி செயல் செய்வாங்கன்னு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க வந்துருவாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் வந்து வடம் பிடிக்கணும்னு விதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்கவுங்க விட்டுருவாங்க. பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு ரதம் இருக்கணும், அது மகா சிவராத்திரிக்கு கொண்டு வரணும், அதுல வந்து ஆதியோகி சிலை இருக்கணும். இது எப்படி ஏற்பாடு ஆனது? நம்ம கலாச்சாரத்தை வந்து முழுமையா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா, இன்னொன்று நம்மளோட இது வந்து பல வகையில சிதைக்கிறதுக்கான வழிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்மளோடதை திரும்பவும் அவங்களுக்கு உணர்த்தணும். ஏன்னா இது நமக்குள்ள இருக்கு, அது வெளிப்படாம இருக்குது. இப்போ அந்த வெளிப்பாடு தான் இப்போ இழுத்துட்டு வந்தாங்களே, இப்போ அந்த ரதம் இப்போ கூட நீங்கள் பார்த்தது வந்து இழுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை தானாக வெளிப்படுது. அப்போ நம்ம ஏதோ ஒருத்தவங்க இருந்து மாடலாக எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்கள ஃபாலோ பண்ணியோ இல்லை நமக்குள்ள நம்மக்கிட்டையும் இப்படி இருந்திருக்கு, நம்ம திறமையும் வெளிப்படும் அப்படின்றத வந்து ஒரு இதாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு பக்தியாக நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். பக்தி மார்க்கத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் வர்ற வழி எல்லா கோயில்களுக்குமே போவோம். இந்த கோயில் அந்த கோயிலும் கிடையாது, எங்களுக்கு எல்லா கோயில்லையும் போயிட்டு நமஸ்காரம் பண்ணுவோம். எல்லா கோயிலையுமே வரவேற்பு அவங்களே ஓடி வந்து அங்கே இருக்கிற இவங்க எல்லாருமே ஓடி வந்து ஆரத்தி எடுக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களும் மாலையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இதை போடுங்க, இவருக்கு போடுங்க, அவருக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப ஆர்வமாக உண்மையாகவே அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. எல்லா கோயில்லையுமே வரவேற்பு கொடுத்தாங்க. கோயில்கள்னு பார்த்தாலே எல்லா கோயிலுமே, இது விஷ்ணு கோயில், சிவா கோயில் அதெல்லாம் எதுவும் கிடையாது, அம்பாள் கோயில், பிள்ளையார் கோயில், அப்படி எந்த கோயிலும் பாரபட்சம் பார்க்கல. எல்லா கோயில்லையுமே வரவேற்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி சில முஸ்லீம் அண்ணா நமக்குள்ள அந்த மத வேறுபாடு இல்லைன்றதையும் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வரோம். உண்மையிலேயே சொல்லப்போனால் மதங்கள் எல்லாம் தாண்டி தான் இது வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய அண்ணாக்கள் வந்து எங்களுக்கு வாட்டர் கேன் வாங்கி கொடுத்துருக்காங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம், நாங்கள் ஏன்னா வெயிலில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, வாட்டர் கேன், கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி நிறைய அவங்களுமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப இதாக தான் பண்ணாங்க. அதனால் உண்மையாகவே இதெல்லாம் வந்து நிஜமாக மதங்களை கடந்தது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வரோம். அப்படி தான் இருந்தது இது. ஏன்னா இங்கே வந்து யாரும் மதத்த அடிப்படையில எல்லாம் யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. நல்லது, நன்றி நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே ஆஸ்ட்ரோவிட் தாங்க. கலாட்டாவின் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்திலிருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில். பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், இந்தியாஸ் நம்பர் 1 astrology and remedy solution portal.